அன்பிற்கினிய ஆசிரியர் தலைமையில் UGTRB நியமன தேர்வு அழகு 5ல ஆண்டாள் குறித்த செய்தியின் முதல் பகுதியை இணைய பக்கங்களின் வாயிலாக காணலாம். ஆண்டாள் தமிழகத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார். அதனால நிறைய பேர் இவரை ஆழ்வார்கள் அப்படிங்கிற கணக்குக்குள்ள 12 ஆழ்வார்களை இவரை சேர்க்கல, பெண் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். மதுரைக்கு அண்மையிலுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்னும் அந்தணர் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டாள். இவ்வந்தனர் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டவர். தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலும் கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வரலானார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ் மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் கோதை. தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார். கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சுட்டப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலையை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு உகப்பானவை என்றும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடிக் கொடுத்த சுழற்கொடி என்றும் இறைவனே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகின்றார். இந்த கதைகள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதைகள் தான். கோதை மணவயது அடைந்த பின் அவளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். குறித்த நாளன்று கோயிலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள் என்பது ஆண்டாள் வரலாறு. வட இந்தியாவில் ராதாவின் பக்தி பிரபலமாக போற்றப்படுகிறது. ராதா கிருஷ்ணா இல்லையா? பெண் பக்தியாளர்கள் மீராபாய் கண்ணனிடம் கொண்ட அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியைப் போல தமிழகத்தில் ஆண்டாளின் பக்தி போற்றப்படுகிறது. இவரது முதல் படைப்பான திருப்பாவை 30 பாடல்களை கொண்டுள்ளது. இத்தொகுப்பு ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு கண்ணனின் திருவடியை அடைதலையே தன் வாழ்வின் லட்சியமாக எண்ணி பாடுதலை குறிப்பாக உணர்ந்தது. ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கோபியர்களின் தன்னையும் ஒரு கோபியராக நினைச்சிட்டு ஆண்டாள் பாடினதான் திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர் மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சாத்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. ரொம்ப சிறப்பான செய்தி இது. இவ்வைபவம் தமிழ் மாதமான புரட்டாசியில் திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் குறிப்பாக கருட சேவை அன்று நடைபெறுகிறது. திருமலை திருப்பதியில பிரம்மோற்சவம் வருடந்தோறும் நடக்கக்கூடிய அந்த புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் உலக பிரசித்தி பெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவாங்க ஒரே நேரத்தில். அதுவும் குறிப்பா அந்த கருட சேவை பார்க்கறதுக்கு இந்த பௌர்ணமி திங்கள்ல கருட வாகனத்துல பெருமாள் அப்படியே அந்த மாட வீதிகள்ல வலம் வர்றப்போ அவ்வளவு அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த கருட சேவையின் போது இறைவனுக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை இன்றும் சூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆண்டாள் சூடிய மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்டுதான் பவனி வருகிறார். இந்த மலர் மாலை துளசி, செவ்வந்தி மற்றும் சம்மங்கி மலர்களால் தொடுக்கப்பட்டதாக உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போகுது. மேலும் திருப்பதி பெருமாளின் மலர் மாலை வருடந்தோறும் நடைபெறும் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்காக அனுப்பப்படுகிறது. திருவில்லிபுத்தூர்லிருந்து திருப்பதிக்கு மாலையும் திருப்பதியிலிருந்து திருவில்லிபுத்தூருக்கு மாலையும் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் வருடந்தோறும். அதே மாதிரி கள்ளழகர் கோயிலுக்கும் மதுரையில் நடைபெறும் பிரசித்தமான சித்திரை திருவிழாவின் போது ஆண்டாளின் மலர் மாலையை கள்ளழகருக்கு அணிவிப்பதற்காக திருவில்லிபுத்தூரிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வைகை ஆத்துல கள்ளழகர் இறங்குவார் இல்லையா? அந்த உற்சவம் ரொம்ப மதுரையின் புகழ்பெற்ற உற்சவத்துல ஒண்ணு. அந்த உற்சவத்தின் போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை திருவில்லிபுத்தூரிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆண்டாள் கொண்டை தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்றது. ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? இந்த சிகை அலங்காரம் கேரள மாநிலம் நம்பூதிரிகளின் சிகை அலங்காரத்திற்கு ஒத்ததாக உள்ளது. அதே மாதிரி ஆண்டாள் கையில் இருக்கக்கூடிய கிளி, திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆண்டாளின் இடக்கையில் கிளி இருக்கிறது.
இது தினமும் புதியதாக இன்றளவும் செய்யப்படுகிறது. அந்த கிளியை இலைகளாலையும் மலர்களாலையும் தினசரி செய்யறாங்க. இந்த கிளியை செய்வதற்கு தோராயமாக 4 to 4.5 மணி நேரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தினசரி செய்யறாங்க. மாலை தொடுக்கிறப்ப அந்த கிளியையும் செய்யறாங்க. 4 to 4.5 மணி நேரம் ஆகுதா அந்த ஒரு கிளியை செய்யறதுக்கு. இக்கிளியை செய்வதற்கு மாதுளம் மரத்தின் பூக்கள் கிளியின் அழகு மற்றும் வாய்ப்பகுதி செய்வதற்கும், அந்த மாதுளம் மரத்தோட அந்த மொட்டு பார்த்தா தெரியும், பூவோட இருக்கக்கூடிய அந்த மொட்டு ஒரு மாதிரி சிவப்பும் இல்லாம மஞ்சளும் இல்லாம ஆரஞ்சும் இல்லாம ஒரு அழகான வண்ணத்துல இருக்கும். அதுதான் கிளியோட அழகா. மூங்கில் குச்சிகள் கிளியின் கால் பகுதிக்கும், வாழை மரத்தின் இலைகள் மற்றும் நந்தியாவட்டை மரத்தின் இலைகள் உடல் பகுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. திருவில்லிபுத்தூர் திருத்தலம் 2 கோயில்களை உள்ளடக்கியதாக உள்ளது. ஒன்று ஆண்டாள் கோவில். பொதுவாக அனைத்து வைணவ கோயில்களிலும் ஆண்டாளுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது. நிறைய திருவிழாக்கள் ஆண்டாள் நினைவாக தமிழகத்தில் கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானது பாவை நோன்பு. இது தமிழ் மாதம் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம், பகல்பத்து, ராப்பத்து மற்றும் ஆடிப்பூரம், ஆடி திருவிழா போன்றவை முக்கிய விழாக்களாக நிகழ்கிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவராக ஆண்டாள் இருந்தாலும் தமிழகத்தில் ஆண்டாள் ஒரு பெண் தெய்வமாகவே வழிபடுகின்றார். ஆடிப்பூர திருவிழா திருவில்லிபுத்தூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா அதுதான் அவதார திருநாள். வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்விழாவில் பங்கேற்கின்றனர். ஆண்டாள் தனது 15வது வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன்பாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 நூல்களை இயற்றியுள்ளார். இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமை, தத்துவம், பக்தி ஆகியவற்றிற்காக அனைவராலும் போற்றப்படுகின்றது. இவரது முதல் படைப்பான திருப்பாவை 30 பாடல்களை கொண்டுள்ளது. இத்திருப்பாவை ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்துக் கொண்டு பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பு. இவரது 2வது படைப்பான நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களை கொண்டுள்ளது. இறைவனை நினைந்து உருகி பாடும் காதல் ரசமிகு பாடல்களின் தொகுப்பாக நாச்சியார் திருமொழி காணப்படுகின்றது. இது வடமொழியில் எழுதப்பட்ட ஜெயதேவரின் கீத கோவிந்தம் என்னும் நூலினை ஒத்த தன்மை உடையதாக காணப்படுகின்றது. கண்ணனை மணமுடிப்பதாக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணம் 1000 பாடல் உலக பாடல் தொகுப்பு புகழ்பெற்றது. ஆண்டாளின் இவ்விரு படைப்புகளும், குறிப்பாக திருப்பாவை, நாட்டின் தென்கலை மற்றும் வடகலை அனைத்து வைணவ தலங்களிலும் பாரபட்சமே இல்லாம தென்கலை வைணவர்களும் பாடுறாங்க, வடகலை வைணவர்களும் பாடுறாங்க. வைணவர்களின் இல்லங்களில் தினந்தோறும் ஓதப்பட்டு வருகின்றது. மேலும் வைணவ தலங்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களிலும் வைணவர்கள் இல்லங்களில் நடைபெறும் விழாக்களிலும் வடமொழி மறைகளுக்கு நிகராக தவறாமல் ஓதப்படுகின்றது. கோதை மண்டலி என்னும் அமைப்பு 1970 தொடங்கப்பட்டு 1982 பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக விளங்குகிறது. இதன் முக்கிய நோக்கம் ஆண்டாள் இயற்றிய பாடல்களை தொலைக்காட்சியிலும் வானொலி நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்புவதே ஆகும். இதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. இத்துடன் ஆண்டாள் குறித்த செய்திகளின் முதல் பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் UGTRB நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.